வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நமது சிறப்பு விருந்தினர்களாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் ராகவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருணன் அவர்களும் நமது விருந்தினர்களாக வந்திருக்கின்றனர். சார் வணக்கம். இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் அச்சு ஊடகங்கள் வந்த முக்கியமான செய்திகள் குறித்து விரிவாக நம்ம பேச போகிறோம். முக்கியமான செய்தின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று காட்சி ஊடகங்கள்லேயே பார்த்துருப்பீங்க. நேற்று கிட்டத்தட்ட பிற்பகலுக்கு பிறகே இந்த செய்தி ஒரு பெரிய லெவலில் வைரல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த ஃபேஸ்புக் இது மாதிரி லாங்குவேஜில் சொல்லணும்னா, இந்த நீர்மூழ்கி கப்பல் நம்ம இந்திய கப்பற்படைக்கு தருவதாக இருந்த பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தினுடைய 22,000 பக்க அறிக்கைகள் கசியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது, இது இந்திய இறையாண்மைக்கே ஒரு ஆபத்தான விஷயமா நம்ம பார்க்கணும். இதை எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம்? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி நடக்குது? இல்லை, இதை பற்றி மத்திய அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அது ஹேக்கர்ஸோட வேலை அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கப்பற்படை அதிகாரிகளுக்கு தளபதிக்கு உத்தரவிட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இது ப்ரிலிமினரி ரிப்போர்ட் தான் தெரியுது. என்னன்னு விசாரிக்கும் பொழுது தான் நம்ம முழு அறிக்கையை பற்றி சொல்ல முடியும், விவரங்களை பற்றி சொல்ல முடியும்னு அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. நானும் கூட அப்படி தான் நினைக்கிறேன். இது எந்த அளவில், ஏன்னா இது முதல் இன்சிடெண்ட்டில் நீங்கள் பல நாடுகளில் இந்த மாதிரிலாம் சீக்ரெசி வெளியே வந்தது அப்படிலாம் கூட சொல்கிறாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் 22,000 பக்கம் சொன்னால், அது எந்த பக்கங்கள் ரகசியங்கள் நிறைந்த பக்கங்கள் எது, அது அல்லது வெளியிடக்கூடிய தகவல்கள் எதுங்கிறதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியல. அமைச்சர் சொன்னது போல் அந்த ரிப்போர்ட் வந்தால் தான் தெரியும். கடற்படை தளபதியினுடைய அறிக்கை வந்த பிறகு தான் தெரியும். பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு எந்த அளவுக்கு நமக்கு அது வாழ்க்கையில் முக்கியமோ, பல அதாவது ஹெல்ப்பாக இருக்கும் நம்முடைய இதில். அதே நேரத்தில் அதுலேயும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் ஆபத்துக்குள்ளும் கூட இருக்குங்கிறது தான் இப்போ நம்ம ஆபத்துக்குள்ளுங்கிறதுனா. ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க 22,000 பக்கத்தில் பொதுவான ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தெரிந்து கொள்வதனால பெரிய ஆபத்து இல்லை, அந்த மாதிரி போயிருக்கா இல்லை முக்கியமான தெரியாது இல்லை. இப்போ ஆனால் சென்சார் உட்பட சில முக்கியமான விஷயங்கள் உட்பட போயிருக்குங்கிற மாதிரி தான் தகவல் சொல்ல வரேன். இப்போது இது இல்லைங்கிறேன் நான். இதில் எது ஆபத்து எது ஆபத்தான பகுதியெலாம் நமக்கு இன்னும் தெரியல. எதுவாக இருந்தாலுமே தவறு தான். அது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்றும் போகல. அது அங்கேருந்தே நீங்கள் சொல்கிறது போல் அங்கேருந்தே போயிருக்குது. ஹேக்கர்ஸ் அதை டீல் பண்ணியிருக்கலாமான்ற மாதிரி தான் தோணுது. இது பார்த்திங்கன்னா முக்கியமான, ஏன் நம்ம சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு கூட சிபிஐயோட வெப்சைட் ஹேக் பண்ணாங்க, சைனீஸ் ஏஜென்சி ஹேக் பண்ணாங்கலாம் செய்திகள் வருது. இப்போ அதான் சொல்கிறேன், தொழில்நுட்பம் வளர வளர அதனுடைய ஆபத்துகள், இது மாதிரியான ஆபத்துகள், ரகசியங்கள் வெளில போகிற வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லும்பொழுது, இது ஏதோ இந்தியாவுக்கு மாத்திரம் இருக்கிற பிரச்சனை இல்லை, ஃப்ரான்ஸுக்கு மாத்திரம் இருக்கிற பிரச்சனை, உலகளாவே பிரச்சனை. இது எப்படி தீர்க்குதுன்னு பார்க்கணும். இல்லை அந்த நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க, இது இந்தியாவிலிருந்து கசிந்திருக்கு தான் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அந்த ஒப்பந்தம் போடப்பட்ட அந்த பிரான்ஸ் நிறுவனம் இந்தியாவிலிருந்து தான் கசியப்பட்டிருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன் வரேன். நான் என்ன சொல்கிறேன், அவங்கள தப்பிச்சுக்கிறதுக்கு அப்படி பேசலாம். பட் விவரம் வெளியே வந்தால் தான் தெரியும். அது வரைக்கும் நம்ம ஒன்றும் அது இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வந்தால் அவங்களையும் குற்றம் சாப்பிட்றதுக்கு இல்லை, யாரையும் குற்றம் சாப்பிட்றதுக்கு இல்லாட்டி இராணுவ அதிகாரிகள் இப்படி பண்ணிட்டாங்களான்னு சொல்ல எதுவுமே நம்ம ஒருத்தர் உடனே டைரெக்டாக குற்றம் சாட்டிட முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் தகவல்கள் வெளி வரட்டும். விசாரணை தளபதி, கடற்படை தளபதி நடத்த போகிறாருன்னு சொல்லும்போது அந்த விசாரணைக்கு அப்புறம் இது யார் மீது குற்றம் சொல்லலாம், ஏன்னா அவங்க சொல்லுவாங்க. அதனால் நம்ம நாட்டை நம்மளே குற்றம் சாட்டிட முடியாது. அவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக கூட சொல்லலாம், அல்லது அவங்க சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம், அல்லது நாம பிரான்ஸ் தான் பாதிப்பு அடிப்படையில நமக்கு தானே. அது இல்ல, நீங்க சொல்றது யார் யார் மூலமா நடந்திருக்குங்கிற நம்ம பேசுறோம். அடிப்படையில நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு கசியப்பட்டிருக்கிறது நமக்கு தானே ஒரு ஆபத்தான சந்தேகமே இல்லை. பட் அது நிஜமாவே உண்மை, என்ன உண்மைன்னு தெரிஞ்சு போங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம நாட்டையே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கிறது, நம்ம அதிகாரிகளை நம்ம குறை சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லையா? இது அரசியல் விஷயம் இல்லை, இது இராணுவ விஷயம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் தான் நான் சொல்கிறேன். சும்மாவான ஒரு இராணுவ அதிகாரி இவர் தான் காரணம் நம்ம சொல்லிட்டு நாளைக்கு பாவம் ஒரு நல்லவராக கூட இருக்கலாம். அது எத்தனையோ பார்த்துருக்குறோம் நம்ம. அப்படின்னும் பொழுது யாரை குற்றம் சாட்ட முடியும்? லெட் இஸ் வெயிட் ஃபார் தட் ரிப்போர்ட். அதுதான் என்னுடைய கருத்து. இது போன்ற சம்பவங்கள் நடப்பதுக்கு நம்ம யாரை பொறுப்பேற்க முடியும்? பாதிப்பு நமக்கு தாங்கிறது உறுதி. இது யாரை பொறுப்பேற்க முடியும்? நடுவண் அரசியா, வேலை பார்க்கின்ற அதிகாரிகள், எல்லாம் முன்னாள் அதிகாரிகள், இது மாதிரி பல்வேறு ஊகங்கள் போகுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது பல துறைகளிலும் ஊழல் என்பது மலிஞ்சு போயிடுச்சு என்பது உண்மை. அது கண்கூடான உண்மை. நம்முடைய ஆவலாதியெல்லாம் அது குறைந்தபட்சம் தேச பாதுகாப்பு துறையிலாவது இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது தான். இராணுவத்தில் ஊழல் இருக்கக்கூடாது. ஆனால் ஏற்கனவே சில அனுபவங்கள் இந்தியாவுக்கு இருக்குது. சில முக்கியமான அம்சங்களில் இந்த மாதிரி வெளிநாட்டுக்காரங்களுக்காக இங்கே உளவு பார்த்தவங்க, நம்முடைய இராணுவ ரகசியங்களை விற்றவங்க என்று பல பேர் கைதாகியிருக்காங்க. வழக்குகள்லாம் இன்னும் நடந்துக்கிட்டு இருக்கு.
இப்போ வந்து என்னன்னா, இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் திட்டம். இந்த நீர்மூழ்கி கப்பல்களை வாங்குவது என்பது பிரான்சிடமிருந்து தயாராகிட்டு இருக்குது. முதல் நீர்மூழ்கி கப்பல் வரவிருக்குது இந்த ஸ்கார்பியன் மாடலில். அதுக்குள்ளேயே 22,000 பக்கங்கள் அளவுக்கு அது பற்றிய விவரங்கள் வந்து வெளியே வந்துருச்சு என்றால், இது எங்கேருந்து வந்துச்சு என்பது இன்னும் விவரங்கள் வரணும் என்று நண்பர் சொல்வது சரிதான். ஆனால் இது நடப்பது என்பதே ரொம்ப கவலைக்குரிய விஷயம். காரணம், இது தேச பாதுகாப்பு தொடர்பானது. வெளிவந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது அந்த நீர்மூழ்கி கப்பலினுடைய நடமாட்டத்தை உணரக்கூடிய விஷயங்கள் தான். அங்கே ஒரு செய்தி வந்து என்னன்னா, நீர்மூழ்கி கப்பலை பொறுத்தவரை அது உள்ளுக்க இருந்து கடலுக்குள்ளேயில் இருக்குது. அங்கேருந்து வெளியிலே கேட்கக்கூடிய சத்தத்தை வச்சு தான் எதிரிகள் அதை தாக்குவாங்களாம். அந்த சத்தம் தொடர்பாகவே, கப்பலிலிருந்து வெளியேறும் சத்தம் தொடர்பாகவே 4457 பக்கங்கள் வெளியே வந்திருக்கு. அப்போ இது எவ்வளோ முக்கியம்னு சொல்ல வர்றேன். அதை வச்சு தான் நீங்கள் வந்து தாக்குதல் தொடுப்பாங்க எதிரிகள் என்றால், அந்த விஷயமே இன்றைக்கு கசிஞ்சிருக்கு, வெளியே வந்திருக்கு என்றால் அது என்ன நியாயம்? நண்பர் சொல்வது போல் ஒரு விஷயம், எனக்கும் வந்து அதனுடைய நுட்ப விஷயங்கள், அந்த தளவாடம் பற்றிய நுட்ப விஷயங்கள் எனக்கும் தெரியாது தான். ஆனால் நம்ம யாரை நம்ப வேண்டியிருக்குன்னா, உதாரணமாக ராஜா மேனன் என்கிற கடற்படை முன்னாள் அட்மிரல் சொல்லுகிற வாக்கியத்தை தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது மிகவும் முக்கியம். நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கும் இடம் குறித்த தொழில்நுட்ப தகவல்கள் வெளியாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இது மிகவும் முக்கியம். இந்த தகவல்கள் வெளியானது குறித்து நான் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கும் நிலையில் இது எங்கே தவறு நடந்துள்ளது என்பதை கண்டறிய வேண்டும். ஆகவே நடந்திருப்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. இப்போ நமக்குள்ளே பேசுனா நமக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு கேட்கலாம். ஆனால் ஒரு முன்னாள் தளபதி சொல்கிறாரு, இது ஆபத்தான விஷயந்தான், அது வந்து இப்படி நடந்திருக்கு, ஆகவே இந்த தவறை கண்டுபிடிக்கணும். இது எந்த தரப்பில் இருந்து வந்திருக்கலாம்? வந்து தயாரிக்கிறது ஃப்ரான்ஸு, வாங்க போகிறது இந்தியா. விஷயம் வந்து இந்த 2 பேருக்கு தான் தெரியும். அப்போ இந்த 2 முனைகளில் ஏதேனும் ஒரு முனையில் இருந்து தான் இந்த ரகசியம் வெளியாகி இருக்கணும். அது எங்கேருந்து வந்துச்சு என்று நமக்கு தெரியாது தான் இன்றைய பொறுத்தவரையில். 2 பக்கமும் தகவல் வந்திருக்குது. அவர் சொல்வது ஒரு விஷயம் சரிதான், அது இந்தியாவிலிருந்து தான் அது வெளியே போயிருக்கணும் விஷயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை பிரான்சிலிருந்து தான் போயிருக்கணும் என்கிற செய்தியும் இப்போ கடைசியாக அந்த நிறுவனம் இந்தியா மீது தான் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. பட் பிரான்சிலிருந்தும் போயிருக்கலாம் என்று இப்போ கடைசியாக ஒரு செய்தி இந்து பத்திரிகை ஆங்கிலத்தில் நான் வரும்போது பார்த்தேன். அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு என்பதும் உண்மை. நமக்கு உள்ள விஷயம், நமக்கு வந்து தேச பாதுகாப்பு தான் முக்கியமே ஒழிய இதுதான் கிடைச்சது சான்ஸுன்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து குற்றம் சுமத்துவது நம்முடைய நோக்கமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. இது ஒரு விரிந்த பார்வையோடு தான் இதை நம்ம நோக்கணும். என்னுடைய கவலை வந்து என்னன்னா, தேச பாதுகாப்பு பற்றி காங்கிரஸ் அரசு ரொம்ப தீவிரமாக பேசும். ஒரு வகையில் பார்த்தா பேச்சை பொறுத்தவரையில் அதை விட தீவிரமாக பேசக்கூடியவங்க பாஜக அரசுக்காரங்க. ஆனால் அவங்க வந்து இன்னும் அதில் ஒரு பொறுப்பு, யாரை பொறுப்பு அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளை போன்றவங்க என்ன சொல்ல முடியும்? நான் எதிர்கட்சிங்கிறதுனால இல்லை, சாதாரண குடிமக்கள் கூட அரசை தானே பொறுப்பாக்க முடியும், பாதுகாப்புத்துறையை தான் பொறுப்பாக்க முடியும், பாதுகாப்பு அமைச்சரை தான் நம்ம கேட்க முடியும். அதனால தான் நிருபர்கள் அவங்க போய் கேட்குறாங்க. இப்போ மனோகர் பாரிக்கர் போய் கேட்கும்போது அவர் ஆனால் இங்கே பொறுப்பாக தான் பதில் சொல்லியிருக்காரு. நான் வந்து கப்பல் படை தளபதிக்கு உத்தரவிட்டிருக்கேன், முழு விவரங்கள் ஆய்வு செய்யுங்க, எனக்கு இப்போ விஷயங்கள் கையில் இல்லை என சொல்லியிருக்கார். ஆனால் உடனடியாக பொறுப்பு, இறுதி பொறுப்பு என்பது அரசுக்குத்தான், குறிப்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சருக்கு தான். நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, பாதுகாப்புத்துறை பற்றி இன்னும் ஒரு தீவிரமான ஒரு கண்காணிப்பு என்பது அரசு மட்டத்திலிருந்து தேவை. அவர் தீவிரமாக பேசுகிறாரு, தடாலடியாக பேசுகிறாரு, பாகிஸ்தானுக்கு போகிறதும் நரகத்துக்கும் போகிறதும் ஒன்று தான் என்று ஒரு பேச்சாளர் பேசுகிறது போல் ஒரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசுகிறார். அது எவ்வளவு விவாதத்துக்குரிய விஷயமாக அல்லது கேலிக்குரிய விஷயமாக கூட இன்றைக்கி மாறி இருக்குது. சரி, ஒரு பேச்சு அப்படி பேசிட்டார் என்று வைத்து கொண்டாலும், ஆனால் அவருடைய துறையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்பது இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறதே, அவர் இன்னும் கவலையோடும் இன்னும் பொறுப்புணர்வோடும் பேசணும், செயல்படணும் என்று தான் நான் சொல்லுவேன். இதே கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இது போன்ற ஒரு விஷயம் நடந்திருந்தால் பாஜக அதை எப்படி எதிர்கொண்டிருக்கும்? அரசு வந்து குறை சொல்ல முடியாது, கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும்னு சொல்லியிருப்பாங்களா, இல்லை விமர்சனங்களை எழுப்பியிருப்பாங்களா? காங்கிரஸ் அரசாங்கத்தில் கூட ராஜீவ்காந்தி இருக்கும்போது போஃபோர்ஸ் இஷ்யூ வந்தது. அத்தனை ஆவணங்களும் பத்திரிகையில், ஹிந்து பத்திரிகையில் ராம் எழுதினார், பல பத்திரிகையில் சித்ரா சுப்ரமணியம், இது மாதிரி நிறைய பத்திரிகைகள் ஆவணங்கள் வந்தது. புரியுதா? அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே நாடாளுமன்ற இதில் கூட ரிசைன் பண்ண போனாங்க. அது பெரிய இஷ்யூ ஆச்சு.
இங்க வந்து இது அந்த இடத்துல சொல்லும்பொழுது அந்த ஆவணங்கள் வரும்பொழுது அதுல ஆட்சியாளர்கள் அங்கே குற்றம் சுமத்தப்பட்டது, அவங்களும் கூட இதில் இன்வால்வ்டு. இங்கே அந்த மாதிரி இருக்கட்டும், நான் என்ன சொல்கிறேன், அப்படி இருந்ததுன்னு சொல்லணும்னா சொல்லுங்கள், நிச்சயமாக அது யாருனால தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இங்கே திரு அருணன் அவர்கள் சொன்னது போல் மனோகர் பரிக்கர் இந்த உத்தரவிட்டிருக்கிறாரு, வரட்டும், நான் வந்த பிறகு யார் பொறுப்பாக இருந்தாலும் அது மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. ஒரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தான் பொறுப்பு, எஸ் பொறுப்பு, ஆட்சியாளர்கள் நாங்கள் தான் பொறுப்பு, இதில் என்ன சந்தேகம்? அதற்காகத்தான் உடனடியாக இராணுவத்துறை அமைச்சர் உடனே கப்பற்படை தளபதியை என்கொயர் பண்ணுங்க, உடனே ரிப்போர்ட்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுதானே, இப்படி தானே போட முடியும். நீங்கள் அந்த ரிப்போர்ட்டில் அதற்கு இவர்கள் காரணம், நீங்கள் உங்களுக்கே பாரதிய ஜனதா கட்சி காரணம், இல்லாட்டி ஏதோ ஒரு அதிகாரி காரணம், அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் நியாயம். எங்களை பொறுத்த வரைக்கும் தேச பாதுகாப்பு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அதில் அதிக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கட்சி. அதனால் எங்களை வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தானை வந்து குற்றம் சாட்டும் பொழுது பாகிஸ்தான் நரகம்னு சொன்னோம்னா அதுக்கு கூட கோச்சிக்கிட்டா இந்தியாவை நரகம் பாகிஸ்தான். இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப வீரியமா செயல்படுகிற அமைச்சர்கள் அவங்க அமைச்சருக்கான பதவி, அந்த பொறுப்பை நீங்க செய்யலாம்னு சொல்லியிருக்கிறார். அந்த பொறுப்புகளை கொஞ்சம் உணரலாமே. இது நேற்று வந்திருக்குது, பொறுப்பாக்கத்தான் அமைச்சர் இருக்கிறார். இதென்னமோ 2 வருஷமா பெண்டிங்ல இருந்து அவர் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படிலாம் சொல்லவே முடியாது. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சே அப்படிங்கிற ஆதங்கம் தான் அவருக்கு நடந்துருச்சுன்னு அவருக்கு மாத்திரம் இல்லை, ஒரு இந்தியனாக எல்லாருக்குமே இருக்கிற ஆதங்கம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவர் கன்சர்ன் என்ன இருக்கோ அதை நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஆனால் அதுக்காக பாகிஸ்தானை வந்து நரகம்னு சொன்னதில் அப்படிப்பட்டவர் சொன்னவர் இப்படி பேசுகிறாரு, அதுக்கு சம்பந்தம் இல்லை. அது என்ன கான்டெக்ஸ்டில் சொன்னது அப்படின்னு பார்க்கணும். அது இல்லாமல் இந்தியாவை நரகம்னு சொல்லியிருந்தா நம்ம கோச்சுக்கு அர்த்தம் இருக்குது, ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இப்படி பேசலாமான்னு. பாகிஸ்தான் நம்மகிட்ட இருக்கிற இன்புட்ஸை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. உலக அங்கே இருக்கிற பலுஜிஸ்தானே சொல்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்களே, அங்கே அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கல எல்லாம் அவங்களெல்லாம் இஸ்லாமிய சார்ந்தவங்க தானே. அப்படி இல்லை, பாகிஸ்தான்ல ஆப்கானிஸ்தான் ஒரு சொல்கிறாரு, அண்டை நாடு நட்பு வெளியுறவு கொள்கைன்னு ஒன்று இருக்கும்போது அதை பாதிக்கும் விதமா அவ்வப்போது நடுவண் அமைச்சர்களே பேசுவது பிரச்சனையாகுது அப்படின்னு. பாகிஸ்தான் பிரதமரை இங்க வந்து இதுக்கு கூப்பிட்டா, ஸ்வாரிங் அண்ட் செரிமனி கூப்பிட்டா அதையும் விமர்சனம் பண்ணீங்க. இன்னைக்கு ஒரு அமைச்சர் தங்கிட்ட இருக்கிற இன்புட்ஸ் வச்சு அவர் மாத்திரம் பேசல, ஆப்கானிஸ்தான் பிரசிடென்ட் கர்சாயும் சொல்லியிருக்கிறாரு, பங்களாதேஷும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க, பலுஜிஸ்தான்ல இருக்கவங்களும் சொல்றாங்க. இப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி பேசலாம்? நான் என்ன சொல்றேன், இந்தியாவை குறித்து தவறாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் பேசினா நம்ம ரெஸ்பாண்ட் பண்ண நியாயம், இன்னொரு ராஜினாமா பண்ணணும்னு கூட சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அவர்கிட்ட இருக்கிற இன்புட்ஸை வச்சு அந்த நாட்டை பத்தி சொல்லும்போது நம்ம அதை பத்தி கோச்சிக்க வேண்டிய, கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெரியும், அதெல்லாம் தெரியாத நம்ம மினிஸ்டருக்கு வெளியுறவுத்துறை தெரிஞ்சுதானே சார் பண்றோம். அதனால தானே நல்ல நடவடிக்கைகள் தான் பிரைம் மினிஸ்டரும் அங்கே போனாரு, இங்கேயும் கூப்பிட்டாரு, எல்லாம் அந்த அடிப்படையில் தான். அதனால அதுல ஒன்றும் இல்லை. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாம் என்ன சொல்றோம், லெட் அஸ் வெயிட் ஃபார் தட் அவுட்கம். அதுக்கு முன்னாடி பிரான்ஸ் குற்றமா, நம்ம குற்றமா, நம்ம அதிகாரிகள் தப்பா, அரசாங்கம் தப்பா, அமைச்சர்கள் தப்பான்லாம் பேசிட்டு இருக்க முடியாதுன்னு தான் என்னோட பாயிண்ட். இல்லை, இதில் பாகிஸ்தானுக்கு போவதும் நரகத்துக்கு போவதும் ஒன்றுதான் அப்படிங்கிறது இந்த பலுச்சிஸ்தான் விவகாரத்தை வச்சு பேசியதல்ல. அவர் பொதுவாக ஒரு பொதுக்கூட்ட மேடையில் பேசியது போல் பேசிய பேச்சு. இதில் உள்ள வந்து சிக்கல் என்னன்னா, பாகிஸ்தான் விவகாரங்கள் பண்ணுது இந்தியா விஷயத்தில், இன்னும் சொல்லப்போனால் அது தீவிரவாதிகளை ஆதரிக்குது, இங்கே உள்ளுக்கு அது அனுப்புது, இன்னும் எல்லையில் வந்து தகராறு பண்ணுது, எல்லைகளை மீறுது. அவற்றையெல்லாம் எதிர்த்து இந்தியா வந்து கண்டிப்பாக உறுதியான வலுவான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, நீங்கள் வந்து அந்த நாட்டுக்கு போவதே நரகத்துக்கு போவதுன்னா என்ன சிக்கல்? சமீபத்தில் பிரதமர் கூட போயிருக்காரு. சார்க் நாடுகளில் அது ஒரு நாடு, நீங்கள் நாளைக்கும் போக வேண்டியிருக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் பேச்சாளர் பேசிட்டாருன்னா நம்ம அதெல்லாம் பேச மாட்டோம். பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்படி பேசுவது என்பது என்ன சிக்கல் என்றால், அப்போ நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்துட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ இனிமேல் பாகிஸ்தானுக்கு நம்முடைய அரசாங்க தரப்புலேருந்து யாரும் போக மாட்டாங்களா கேள்வி வருது. நிச்சயமாக அவங்களுடன் வந்து நம்ம வந்து கடுமையான நிலைப்பாடுகள் எடுக்க வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டி வரலாம். ஆனால் நீங்கள் இந்த இப்போ பாதுகாப்புத்துறை அமைச்சருடைய இத்தகைய தடாலடியான பேச்சுக்கள் நம்முடைய அந்த நோக்கு அல்லது நமக்கு இருக்கக்கூடிய அந்த உத்திகளை, நிகழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய உத்திகளை சுருக்குது. அதனாலதான் அது என்னதுன்னா இந்த செய்தியில கேள்விக்குரிய விஷயம் ஆயிடுச்சு. அதுக்காக தான் குறிப்பிட்டேன். எப்படி போயிருக்கு, எப்படி தவறு நடந்திருக்குன்னு ஆராய வேண்டிய சூழல் இருக்கு. வரும்போது அதிகாரிகளா நடவடிக்கை எடுக்கணும். பாதுகாப்புத்துறை இத்தகைய பேச்சுல கவனம் செலுத்துறதை விட இந்த பாதுகாப்பை உறுதி செய்வதில் கவனம் சொல்லி இருக்கிறாரு. நம்ம அடுத்த செய்தி, அதுவும் பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப தொடர்புடைய ஒரு செய்தி தான். பிரதமர் அவர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் தேசிய நீரோட்டத்தில் இணைக்கணும்
அதிக அளவில் பாஜக இணைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பதில் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து தேசிய நீரோட்டம், தேசியவாதிகள் என்றாலே பிற்படுத்தப்பட்டவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் நீங்களான மக்கள் தான் உங்களுக்கு தேசியவாதிகளாகவே தெரிகிறாங்களா? இது அப்போ இவ்வளவு நாள் அவங்க தேசியவாதிகளாகவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவங்கள ஏன் சிறுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கே இந்த விமர்சனம் அப்படிங்கிற மாதிரி அவர் வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? ராகுல் காந்தி வந்து என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சு தான் சொல்றாருன்னு தெரியல. பிரதமரே பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் தான். அண்ட் மோரோவர் பொதுவாக இந்த சமுதாயம் எல்லா சமுதாயத்தையும் தேசிய நீரோட்டத்தில் சேர்க்கணும்னு சொல்லும் பொழுது இதற்கு இந்த மாதிரி இன்ஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து பிஜேபிக்கு சொல்லவே தேவையில்லை. இப்போ நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் எஸ்சி எஸ்டிக்காக இந்தியாவில் 131 பார்லிமெண்ட் சீட்டு அலாட்டட் ஒதுக்கப்பட்டது. அதில் பிஜேபி 66 சீட் ஜெயிச்சிருக்கிறோம். போன வாட்டி காங்கிரஸ் ஜெயிச்சதுல 70% எஸ்சி எஸ்டி சீட்ல ஜெயிச்சதெல்லாம் தோத்துட்டாங்க. அவங்க இந்த தொகுதி எல்லா கட்சியும் இந்த தனி தொகுதியில தாழ்த்தப்பட்டு கொடுத்து தான் ஆகணும். ஜெயிச்சிருக்கிறோம்னு சொன்னேன் நான். கொடுக்கணுங்கிறது வேற, ஜெயிக்கிறது வேற. நான் சொல்றது ஜெயிச்ச சீட்டை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். கொடுக்கணும், ரைட்டு. ஜெயிச்சது நாங்க 66 சீட் ஜெயிச்சிருக்கிறோம். இந்த நாட்டுடைய பிரதமர் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்து, இதெல்லாம் பிஜேபி தான். அதனால இதெல்லாம் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த அரசியல் அதான் சொன்னேன். இப்போ வந்து ஜாதி அரசியல் இப்போ பேசிட்டு இருக்கிறார் ராகுல் காந்தி. ஆனால் இதுக்கு முன்னாடி பிஜேபி மதவாத அரசியல் பேசினாங்க. ஆனால் பாருங்க, கோவாவில் 28% கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறது. கோவாவில் நாங்கள் ஃபுல் மெஜாரிட்டியோட இருக்கிறோம். டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வின்சென்ட் டிசோசா எங்கள் கட்சியை சார்ந்தவர். பிஜேபி வந்து நாகாலாந்தில் அதே மாதிரி கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் நாகாலாந்து. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிஜேபியோட கவர்மெண்ட்டு, அங்கேயும் எங்களோட கவர்மெண்ட் தான் இருக்குது. அது மாத்திரம் இல்லை, ஜம்மு காஷ்மீர் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கிற அந்த ப்ரிடாமினென்ட்லி முஸ்லீம் ஏரியா, அந்த முஸ்லீம் ஏரியாவில் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதனால் இவர் இப்படியே சொல்லிகிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே அதே மாதிரி பஞ்சாப் சிக்ஸ் அதிகமாக இருக்கிற எங்களுடைய கூட்டணி ஆட்சி தான் நடக்குது. மதத்துக்கு எதிரான, இந்து மதத்துக்கு எதிரானவர்கள்லாம் இவர்கள் எதிரானவங்கள்லாம் பேசலாம் போய் கடைசியில் இந்த எல்லா இடத்துலையுமே பிஜேபி ஆட்சி. இப்போ ஜாதிக்கு வந்திருக்கிறாங்க. அதிலையும் சொல்ல முடியாது இவங்களால. உறுப்பினர்களா இடம் கொடுப்பது, பதவி கொடுப்பது வேற. அவங்களுடைய மனநிலையில் வந்து பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்களை இணைக்கணும், தேசிய நீரோட்டத்தில் அவங்க சேரணுங்கிறப்ப அவங்க வந்து ஒரு இன்னும் வந்து தங்களோட ஒரு ஆளா பார்க்கல அப்படிங்கிறது அவருடைய. தங்களோட ஆளா பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த மாதிரி வாக்குகள் கொடுத்துருக்குறாங்க. எப்படி இப்படி சொல்ல முடியும்? பிரச்சனை என்னன்னா, ராகுல் காந்தி வந்து அந்த காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு மாவட்ட அளவில் இருக்கிற பொறுப்பாளர் இருக்கிற போது கூட இல்லைன்னு தான் சொல்றேன். சில விஷயங்கள்ல இதெல்லாம் பார்க்கணும். இல்லை பொதுவாக இப்போ ஒரு கட்சியினுடைய இவ்வளோ பெரிய தலைவர் பேசலாமான்னு தான் எனக்கு புரியல. ஆனால் இப்போ மாத்திரம் இல்லை, பல நேரத்தில் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் தான் பேசிகிட்டு இருக்கிறோம். எங்களை அது பெண்களாக இருந்தாலும் சொல்கிறீங்க, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். 33% ரிசர்வேஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம், எங்கள் கட்சியிலேயே உண்டு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் உள்ளடக்கி இன்க்ளூடிங் கட்டமைப்பில் சொல்கிறீங்க, கட்டமைப்புலேயும் உண்டு. அதே மாதிரி 33% ரிசர்வேஷன் கண்டிப்பாக உண்டு. தாழ்த்தப்பட்ட சமுதாய ரிசர்வேஷன் எங்கள் கட்சியில் பொறுப்பிலெல்லாம் உண்டு. ஸோ எல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு முக்கியம் அந்த பாயிண்ட்டை பேசாமல் அப்போ அவங்களாம் இல்லையா, இல்லாமையா இப்படி வந்திருக்கிறோம், இல்லாமையா இந்த நாட்டோட பிரதமராகவே ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. தட் இஸ் அதான் சொல்கிறேன்னே, ஏதோ ரியாக்ட் பண்ணணும்னு பண்ணியிருக்காரே தவிர அதில் ஒன்றும் பின்னாடி ஒன்றும் பெரிய அது ஹோம்ஒர்க் பண்ணாரான்னு தெரியல அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லும் பொழுது. இல்லை, இப்போ ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் விடக்கூடிய மனநிலை, அதாவது தலித்துகள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவர் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லெவலில் யாருமே பேச மாட்டாங்க. நீங்களாம் இந்த நீரோட்டத்தில் சேரணும் அப்படின்னு சொல்லும் போதே நீங்கள் இல்லை, நீங்கள் வாங்க, இல்லை அல்லது இழுப்பதற்கான ஏதோ ஒரு முயற்சி நடைபெறுங்க. பாருங்க, இப்போ எதிர்கட்சிகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே தலித்துகள் பிரச்சனை, அந்த பிரச்சனை எல்லாம் பேச ஆரம்பிக்காங்களே. இதனால இதை போய் அதுல நேத்தே சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த சம்பவத்தினுடைய பதில் டிஃபென்சிவா இல்ல, நாம இதெல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா அந்த கோர் குரூப் நேற்று பேசின அந்த மீட்டிங்ல வந்து கட்சியினுடைய மையக்குழு, ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து ஒரு 10 பேர் இருப்பாங்க, அவங்கெல்லாம் மையக்குழு, அவங்க தான் முடிவெடுக்கிற அதிகாரம் படுத்த அவங்களெல்லாம் சந்திக்கிறார். அங்கே அதை சொல்லியிருக்கிறாரு. இன்னும் கூட பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. ப்ரோஆக்டிவாக இருக்கணும், இந்த தேசியம் நம்மளுடைய பிளாங்கே அதுதான் அதை முன்னிறுத்துங்க அப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு. இது சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தமிழ்நாட்டில் கட்சி நன்றாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டில் கட்சியே இல்லையா போலையா வரலையாலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வளர்க்கணும்னு அதுக்கு அவ்வளோதான் மீனிங், அதை ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கணுமே தவிர அதே போல தான் எல்லா மக்களையும் சேருங்கன்னு சொன்னார். இதில் ஒன்றும் தப்பாக இருக்கிறதா எனக்கு தெரியல. பிசிஎஸ்சின்னு சொன்னதுனால தான் ராகுல் காந்தி இல்லைங்க கேட்குறாரு. அதிகமாக அவர்கள் அவர்களை அதிகமாக கொண்டு வாருங்கன்னு சொல்கிறது என்னங்க தப்பு இருக்குது? ஒரு கட்சி அவங்கள விளக்குன்னு சொன்னால் தப்பு. நீங்கள் அவங்களெல்லாம் வேணாம், இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள்லாம் வேணாம் பற்றியா பிஜேபி எப்படி மதவாத கட்சின்னு சொன்னாலும் உங்களுக்கு பாயிண்டாவது இருக்குது. அதில் எல்லாரையும் உள்ளடக்கி கொண்டு வாங்க பேச்சுக்கு சொல்கிறேன். பாருங்க, பிசின்னு சொன்னால் அது வந்து அந்த பட்டியல் கூட எடுத்து பாருங்க, அதில் முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்கிறாங்க.
பிசினா இந்து பிசிங்கிறது கிடையாது. பிற்படுத்தப்பட்ட ஒரு லிஸ்ட் தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்பிசி லிஸ்ட்டில் எடுத்தீங்கன்னா அவங்களும் இருக்கிறாங்க. இது அப்படிதான் அந்த பிசியில் முஸ்லீம் அடக்கங்கிறீங்க நீங்க? சார் எல்லாருமே அடக்கம் சார். நீங்கள் தான் சார் அதை எங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு நாங்கள் இங்கே சொல்கிற எங்களுதுல முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. நான் இப்போ சொன்ன டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் எங்கள் ஆள் பிஜேபிக்காரர் கிறிஸ்டியன், அவர் கோவாவில். நாங்கள் எல்லாரையும் தான் வச்சிருக்கிறோம். எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நீங்கள் பார்க்குற பார்வை அப்படி இருக்குன்னா அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ பாரதிய ஜனதாவில் வந்து ஆன்டி மைனாரிட்டி, ஆன்டி தலித் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் வந்த சூழ்நிலை நாங்கள் எல்லாரையும் மைய நீரோட்டத்தில் இணைக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் எங்கள் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஒரு ஆதாரங்களோட சொல்கிறாரு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு சின்ன மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா பாஜகட்ட? அதாவது பட்டியல் சாதியினரையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் பாஜகவுக்கு ஈர்க்க வேண்டும் என்று பிரதமர் பேசினா அது பொதுவாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் அவர் எப்படி பேசியிருக்கார் என்று இந்த பத்திரிகை செய்தி சொல்லுதுன்னா, தேசியவாதிகள் எப்போதுமே பாஜகவுடன் இருக்கிறார்கள். தற்போது கட்சிக்கு தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இதே தேசிய நீரோட்டத்தில் இணைக்க வேண்டிய அவசியம் உள்ளது. இதுதான் சிக்கல். நீங்கள் வந்து தேசியவாதம் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்தும் போது தான் ராகுல் காந்திக்கு அந்த கேள்வியை எழுப்புகிற அந்த சந்தர்ப்பத்தை அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் பொதுவாக அந்த மக்கள் வந்து இன்னும் கூட ஒரு வார்த்தை கூட வைக்கலாம். இந்தியாவில் வந்து ஆக பெரும்பாலவர்கள் அந்த ரெண்டு பகுதியினர் தானே. அது ஒரு கட்சி வளரணும்னா அந்த ரெண்டு பகுதியினரையும் ஈர்க்கணும்னு எந்த ஒரு கட்சியும் கூட சொல்லலாம். பல கட்சிகள் அப்படி தான் சொல்கிறாங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் என்ன சிக்கல் என்றால், அதில் வந்து தேசியவாதம் என்கிற அந்த சொல்லாடலை பயன்படுத்தும் போது தான் சிக்கல் வருது. அப்போ தேசியவாதங்கிறது இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பாஜகவுக்கு வந்தால் தான் தேசியவாதம், அவங்க தான் தேசியவாதிகள். தேசியவாதிகள் ஏற்கனவே வந்துட்டாங்க, இன்னும் வராதவங்க யார்? இவங்க தான். அப்போ இன்னும் அவங்க தேசியவாதிகளாக ஆகலை. இப்படி தான் அது தர்க்க ரீதியாக போகும்போது வருது. கட்டமைப்பில் அதிக அளவில் பிற்படுத்தப்பட்டவர் தாழ்த்தப்பட்டவரை மற்ற கட்சிகளோட நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்கிறார். அதாவதுங்க சொல்கிறதில்ல, நீங்கள் ரிப்போர்ட் எடுத்து பார்த்துங்க. இது என்னோட இதுமா போன பார்லிமெண்ட் எலெக்ஷனோட ரிப்போர்ட் பாருங்க. அதாவதுங்க இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைங்க. அவங்க வந்து பெரும்பான்மை வந்து மக்களவையில் பெற்றிருக்காங்கனாலே என்ன அர்த்தம்னா, இந்த ரெண்டு பிரிவினருடைய வாக்குகளையும் பெற்றிருக்காங்கன்னு அர்த்தம். இதில் ஒன்றும் ஒளிவு மறைவே இல்லை. அதை வர ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனை என்னன்னா அவங்களுடைய இருக்கு, ஏதாவது பேசல, காங்கிரஸ் அதை பெறலைங்கிறதும் ஒரு இருக்கு. ஐயோ அது உண்மைதான். ஏன் மற்ற கட்சிகள் கூட பெறலைன்னு கூட சொல்லலாம். நீங்கள் தான் இப்போ அறுதி பெரும்பான்மை பற்றிக்கு. இதில் என்னங்க ரகசியம்? பட் என்னன்னா, அந்த பகுதி மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்ட காரணத்தினாலேயே அந்த மக்களினுடைய நலன்களை உரிமைகளை இவங்க பிரதிபலிக்கிறாங்க அல்லது காக்குறாங்க என்று சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நாட்டில் பல விஷயங்களை சொல்லி அதை திசை திருப்பி ஒரு பிரிவினருடைய வாக்குகளை பெற்றுவிட முடியும். அதுலெல்லாம் அவங்க திறமைசாலிகள் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏன்னா அவங்க ஜெயிச்சிருக்காங்க. நான் என்ன கேட்க விரும்புகிறேன், நீங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அல்லது பட்டியல் சாதியினர் பற்றி பேசுகிறீங்க. அவங்களுடைய அடிப்படையான பிரச்சனைகள் இன்றைக்கு என்ன என்பது குறித்து பிரதமர் பேசலை. இன்றைக்கு அவருடைய சொந்த மாநிலமாகிய குஜராத்தில் வந்து செத்த மாட்டினுடைய தோலை உரித்தார்கள் என்று ஒரு 4 பட்டியல் சாதி மக்களை கட்டி வச்சு உதைக்கிறாங்க. இன்றைக்கி அங்கே ஒரு மிகப்பெரிய எழுச்சியாக இதே ஆகஸ்ட் 15 அந்த பேச வைக்குதுங்கிறீங்களா? அந்த சம்பவங்கள் தான் பேச வைக்குதுங்கிறீங்களா? அது உள்ளூராக இருக்கலாம், பட் அதுக்குள்ளே போகல. அவர் என்ன சொல்கிறாரு, தேசியவாதம்னு வார்த்தையை போடுறாரு. பாஜகக்குள்ளே வந்தால் தான் இன்றைக்கி தேசியவாதி இல்லாட்டி இல்லை. அப்படித்தான் அவர் பேசுகிறாரே ஒழிய உங்களுக்கு என்று சில பிரச்சனைகள் இருக்கு. தேசியவாதம்ங்கிறத 2 பொருள் எடுத்துக்கலாம். ஒரு குறுகிய சிந்தனையில் இருக்காதீங்க, மாநில உணர்வு இந்த மாதிரி இதில் இருந்துக்காதீங்க, அல்லது இந்த அரசுக்கு இந்த இந்திய அரசுக்கு எதிராக இருக்காதீங்கன்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா பாஜகவுக்கு வந்தாதான் தேசியம்ங்கிற அர்த்தம். அதுதான் உள்ள சிக்கல். ஏன்னா உதாரணமாக ஆனா பாஜக தேசியம்னு அவர் சொல்லல, அந்த வார்த்தை பயன்படுத்தல. இல்ல, ஆனா அதுக்கு விளக்க ஏற்கனவே 2 நாளைக்கு முன்பு RSS உடைய தலைவர் மோகன் பகவத் என்ன பேசியிருக்காருன்னா, நாங்கள் வந்து ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கன்னு பேர் வச்சுருக்கோம். ஏன் தெரியுமா? ராஷ்ட்ரியம் என்றால் தேசியம் தமிழில், ராஷ்ட்ரியம் என்றாலே இந்துத்துவா தான். இந்துத்துவாவுடைய இன்னொரு பெயர் தான் ராஷ்ட்ரியம் அப்படின்னு அவர் விளக்கம் சொல்லியிருக்காரு. ஆகவே அவங்க சொல்லுகிற தேசியம் என்பது என்ன தெரியுமில்ல, அவங்கள் முன்வைக்கக்கூடிய பார்வையாகி அந்த இந்துத்துவா என்கிற பார்வை இருக்கு. அதற்குள்ள வரும்பொழுதுதான் தேசியம் என்பது அவங்களுக்குள்ள இருக்குது. இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன், பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி பேசுறீங்க, உங்களுக்கு அவங்க வாக்களிச்சிருக்காங்கன்னு. ஆனால் அவங்களுக்கான மத்திய அரசுல அந்த இடஒதுக்கீடு என வரும்பொழுது அதை ஒன்றும் உண்மையிலேயே அந்த விபி சிங் அரசை, ஆமா விபி 90ல் விபி சிங் அரசை கவிழ்க்கிற வேலையை தானே இவங்க செஞ்சாங்க. அத்வானி அதை ஒட்டி தானே அயோத்தியை
மோடியை நோக்கி ரத யாத்திரை. இன்னொன்று கூட சொல்லுவேன், இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களை பற்றி பேசுகிற இதே ராகுல் காந்தி, அவரையும் நான் நோக்கி அந்த கேள்வியை எழுப்புவேன். அவங்களும் கூட காங்கிரஸ் ராஜீவ் காந்தி மண்டல் கமிஷனை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் 2.5 மணி நேரம் பேசுறாங்க. தரப்பு இப்ப யாரும் இல்ல சொல்ல வர பதிவு செய்ய. நான் இதுக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இது வந்து தினகரன் பத்திரிகையில் வந்த செய்தி. நேற்றைக்கு நடந்தது முழுக்க அவர் பேசினது 1 மணி நேரம் பேசியிருக்கிறாரு. என்ன அதை நீங்கள் வந்து தினகரன் துணுக்கும் ஒரே ஒரு சின்ன செய்தியாக போடுறதுக்கெலாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஒன்று, அந்த மாதிரி நடக்கவும் இல்லை, அந்த மாதிரி செய்தியும் அவர் பேசலை. ஒன்று. இன்னொரு விஷயங்க, அதில் வந்து குஜராத்தில் இந்த மாதிரி இருக்குன்னா, குஜராத்தில் அந்த கலவரத்தில் ஒரு முஸ்லீம் பேர் வந்து அதை சொன்னீங்களா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க, இவங்க சொல்ல மாட்டாங்க. எத்தனை நாள் நீங்கள் பிஜேபி எப்படி குற்றம் சாட்டிட்டு இருக்க போகிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாருக்குமான ஒரு கட்சியை தான் நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம். நீங்கள் இவங்களுக்கு வந்து அந்த மேனிப்புலேஷன்லாம் தெரியும், வெற்றி பெறுவது எப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் கேரளாலாம் அப்படி தான் ஜெயிச்சிங்களா? ஏங்க, எல்லா கட்சியுமே மக்கள் ஆதரவு ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதை மதிக்க தெரிஞ்சுங்க. அதுதான் ஜனநாயகம். மக்களுடைய அந்த எண்ணங்களை மதிக்க தெரியணும். திரு அருணன் அவர்கள்ட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் எங்களை குற்றம் சாட்டினீங்கன்னா கேரளாவில் நீங்கள் ஜெயிச்சு வந்து மேனிப்புலேஷனா? டெமோக்ரஸியை எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணி கொண்டு வந்தீங்களா? அப்படி தான் ஜெயிச்சிங்களா? அப்படி பண்ணாதீங்க, அதை மதிக்க தெரியுங்க முதல்ல. அதுக்கு வாய்ப்பை, மக்களுடைய அந்த மனோநிலையை, மக்களுடைய அந்த அவங்கள போட்டிருக்கிறாங்க, ஓட்டு போட்டிருக்கிறாங்க, அதை பாராட்ட தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அஃப்கோர்ஸ் கம்யூனிஸ்ட்டுக்கும் ஜமாகர்ஸுக்கும் பெரிய சம்மந்தம்லாம் கிடையாது. ஏதோ இந்தியாவில் மாத்திரம் தான் வேறு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க பொதுவாக கம்யூனிஸ்ட்டுக்கும் ஜமாகர்ஸ் சம்மந்தம் இல்லை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இல்லை தலித்துகள் மற்ற தேசிய கட்சிகளோட அதிகமாக இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கிட்டாலுமே இப்போ நடக்கிற சம்பவங்கள், தலித் மாநாடு, இதெல்லாம் பார்த்தோம்னா நான் என்ன கேட்குறேன், சட்டம் ஒழுங்கு ஒரு மாநில சப்ஜெக்ட்னு சொல்லும்போது இதே தான் முசஃபர் நகர் கலவரத்துலையும் சொன்னீங்க. அங்கே ஒரு இதில் சர்ச்சில் ஏதோ பண்ணிட்டாங்க பெங்கால்லன்னு சொல்லும்பொழுது கூட என்ன சொன்னாங்க, பிஜேபி ஆர்எஸ்எஸ். நான் கடைசியில் பார்த்து பங்களாதேஷ்லேருந்து வந்து திருடன் 2 பேர், கொள்ளக்காரன், அவன் அந்த சிலையை, மாதா சிலையை உடைச்சிட்டு போயிருக்கிறான். அதுக்குள்ளே நீங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் பேச ஆரம்பிச்சிங்க. பட் அது வந்து மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க பார்க்குறீங்களா? அதை கூட இன்னும் கூட நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்களான்னு தான் நான் கேட்குறேன். நீங்கள் எவ்வளவோ குற்றம் சொல்லி பார்த்தீங்க, ஆனால் ரிசல்ட் அதோடைய இது வந்து வெளிவரும் பொழுது உண்மை அது இல்லைன்னு தெரியுது. அதில் நீங்கள் மாறிக்க மாட்டீங்களா? அந்தந்த மாநில அரசியல் நடைபெற்றாலும் நேரடியாக பாஜக தலையீடு இல்லைனாலுமே சென்ட்ரல்ல இந்த ஆட்சி வந்ததனுடைய தொடர்ச்சியாக தான் இவ்வளவு நான் கேட்குறேன். இவர் வந்து முதலமைச்சராக இருந்தார், அச்சுதானந்தன் இருந்தார். ப்ரொஃபஸர் ஜோசப் அப்படின்னு ஒரு பாதிரியார், இப்போ ஒரு ப்ரொஃபஸர் இதில் கேரளாவில், அவர் வந்து ஏதோ பாடம் நடத்தும்போது ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிக் அவங்க வந்து கையை வெட்டிட்டாங்க. இன்றைக்கும் ப்ரொஃபஸர் ஜோசப் கை கிடையாது. அப்போ நடந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி. கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் காரணம், இவர் தான் தூண்டி விட்டார். நான் என்னைக்கான பேசியிருக்கேன்னா, இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம், இட் ஹஸ் டு பி டெல்ட் வித். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நீங்கள் உங்கள் மாநிலத்தில் நடந்த விஷயத்தை கூட நீங்கள் பொறுப்பேற்றுக்க மாட்டீங்க, ஆனால் எல்லா மாநிலத்தில் நடத்துக்கலாம் பிரைம் மினிஸ்டர் வந்து லா அண்ட் ஆர்டர் விஷயத்துக்குலாம் ஒவ்வொன்றுத்துக்கும் பதில் சொல்லணும்னு பேசிட்டு இருப்பீங்க. இதுதான் ஹிப்போக்ரஸிங்கிறேன். உண்மையிலே நீங்கள் அவர்களுக்காக நீங்கள் இருப்பீங்கன்னு சொன்னால் பொதுவாக பேசுங்க, நியாயத்தை பேசுங்க. அது உங்ககிட்ட நான் எப்பவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் பேசும் பொழுதெல்லாம் அதோட ரிசல்ட் வேற மாதிரி வெளிவரும்போது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டாமா? நம்ம ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆகிடுவோம் மக்கள்கிட்டன்ற இது கூட நமக்கு தெரியல. அந்த ஞானம் இருக்கணும் இல்லைங்க. அதுதான் நீங்க அதுக்கு பதில் வினைப்புறீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நமது முதல் பார்வை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு முதல் பார்வை தொடரும். முதல் பார்வை தொடர்கிறது. ராகவன் சார் முன்வைத்த வாதம்ங்கிறது, இந்தியா முழுவதும் பாஜக ஆளாத எந்த மாநிலமாக இருந்தாலும் அங்கு சிறுபான்மையிற்கு எதிராகவோ தலித்துக்கு எதிராக வன்முறை நடந்தால் இது வந்து இந்துத்துவ அமைப்பு தான், பாரதிய ஜனதா ஆட்சி வந்தெல்லாம் நடைபெறுவது என்று சொல்வது ஒரு தர்க்கமான வாதம் கிடையாது. இதில் எங்கே லாஜிக் இருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சி மாநிலத்திலும் நடக்குது, திமுக ஆள்ற மாநிலத்திலும் நடக்குது. நீங்கள் எதுவாக இருந்தாலும் எப்படி எங்களை நீங்கள் குற்றச்சாட்ட முடியும்? இதில் எங்கே லாஜிக் இருக்குன்னு கேட்குறாரு. இல்லை, அது ஒன்று. அதுக்கு முன்பு அவர் ஒரு கேள்வியை எழுப்பினார். இப்போ மக்களவையில் நாங்கள் தான் வெற்றி பெற்று எங்களுடைய ஆட்சி, மக்கள் வாக்களித்து தான் நாங்கள் வந்திருக்கோம், அதை கம்யூனிஸ்டுகள் வந்து மதிக்கணும், அந்த வெற்றியை அதை அங்கீகரிக்கணும்னார். ரொம்ப சரி, நான் மதித்து தான் பேசினேன். ஆனால் அதில் உள்ள ஒரு நுணுக்கமான வித்தியாசம் என்னன்னா, பட்டியல் சாதியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளையும் பெற்று தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க என்று நானே குறிப்பிட்டேன்.
ஆனால் அப்படி அவங்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்ட காரணத்தினாலே அவர்களுடைய உரிமைகளுக்கு இவர்கள் நேர்மையாக இருக்கிறார்கள் என சொல்ல முடியாதுன்னு. அது எதை வச்சு நான் அதை ஒரு ஆதாரபூர்வமாக சுட்டி காண்பித்தேன். ஒன்று, இன்றைக்கு பட்டியல் சாதி மக்கள் மீது தொடர்ந்து நடக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள். ரெண்டாவது, அந்த மண்டல் குழு விவகாரம். ரெண்டையும் நான் குறிப்பிட்டேன். நான் மீண்டும் சொல்ல வருகிறேன், நீங்கள் அந்த மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கீங்க, உங்களை நம்பி அவங்க வாக்களிச்சிருக்காங்க, நான் ஒன்றும் மறுக்கலை. ஆனால் அந்த நம்பிக்கைக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு உசிலம்பட்டிலையோ ஒரு கோவை மாவட்டத்திலையோ நடக்கிறதுக்கு எப்படி பாஜக ஆட்சி வந்ததுனால தலித் மீது தாக்குதல் வருதுன்னு நம்ம சொல்ல அதைத்தான் முடியும். அந்த வித்தியாசம் சொல்ல வரேன். அதுதான் சொல்ல வரேன். பாஜக இல்லைனாலுமே அந்த தாக்குதல் நடக்க தானே செய்யும். இல்லை, நான் அதைத்தான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து அவங்க உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. உசிலம்பட்டி பற்றி சொல்லுங்க அவருக்கு. வர்றேங்க நான் அந்த வருஷப்படி தான் வர்றேன். உதாரணமாக நான் இன்னும் நண்பரை கேட்க விரும்புகிறேன் என்றால் 2 பாயிண்ட்டு. ரெண்டாவது நீங்கள் சொல்லக்கூடியதுக்கு வர்றேன். மொதல் பாயிண்ட்டு, நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்க, அவங்களுடைய வாக்குகளை பெற்றிருக்கீங்க. இன்றைக்கி உள்ள சிக்கல் என்ன? இன்றைக்கும் இடஒதுக்கீடு என்பது முழுமையாக பட்டியல் சாதிக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் அமுலாகவில்லை. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தேசிய மத்திய கமிஷன், அரசு பணிகளை சொல்றீங்க. ஆமாம், மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான தேசிய கமிஷன் அண்மையில் இப்போ விரைவில் அவங்க வந்து ஒரு தேசிய கருத்தரங்கு நடத்த போகிறாங்க. அவங்க இந்த அரசுக்கு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, 27% என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு பணிகளில் ஒதுக்கீடு, ஆனால் 9% தான் நடைமுறையில் இருக்குது. ஆகவே இதை பற்றி ஆய்வு செய்யணும், முழுமையாக இடஒதுக்கீடு வேணுங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்களே, ஏன் நீங்கள் இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக நான் முடிச்சிடறேன் அல்ல, அவங்களும் சேர்த்தா சொல்ல வரேன். ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கிறனால அவங்கள பார்த்து நான் கேட்குறேன். ஏன்னா 2 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் பழசு காங்கிரஸ் சொல்ல முடியாது. ஏன் ஒரு வெள்ளை அறிக்கையை தயாரிக்கக்கூடாது? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட் அவருக்கு நான் வர்றேன். ஒன்று, பல மாநிலங்கள் நடக்குது, நீங்கள் குறிப்பிட்டீங்க தமிழ்நாடு உட்பட. எல்லாத்துக்கும் மோடி அரசு தான் பொறுப்பா? நிச்சயமாக எல்லாவற்றுக்கும் மோடி அரசு என்று நாங்கள் சொல்லலை. நான் அதனால தான் குஜராத்தை பற்றி குறிப்பிட்டேன். இன்னும் கூட நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் அவர் கூட சொன்னார். கேரளாவில் அங்கே ஒரு மதவெறித்தனம், ஒரு மதத்திலிருந்து வறுமையானால், கிறிஸ்தவ மதத்திலிருந்து வறுமையானால் அது கொடுமை அல்லவா? நிச்சயமாக அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் என்ன ஒரு சிக்கல்னா, அங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இத்தகைய மதவெறித்தனங்களை தூண்டுவதும் இல்லை, அதை நியாயப்படுத்துவதும் இல்லை. ஆனால் இங்கே வந்து என்ன சிக்கல் என்றால், இந்த மாதிரியான தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் குறிப்பிட்டேன், குஜராத்லேயே அல்லது உத்தரப்பிரதேசத்தில் அக்லக்கு வந்து மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்றே அடித்து கொல்லப்பட்டார். இல்லை, வரேன் இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் முதல்ல இருங்க, நான் வர்றேன். இதெல்லாம் நடக்கிறதே இந்த மாதிரியான இந்த அடக்குமுறை அல்லது தாக்குதல்களை சித்தாந்த ரீதியாக தூண்டிவிடுகிறது பாஜக என்பதுதான் எங்களுடைய கூட்டம். உதாரணமாக இப்போ பாருங்க, இப்போ ஜார்க்கண்ட் முதலமைச்சர், உங்களுடைய பாஜக முதலமைச்சர், அவர் என்ன பேசுகிறார் என்றால், இந்தியாவை தாயகமாக ஏற்றுக்கொண்டவர்கள், இந்தியாவை தாய்நாடு என சொல்லுகிறவர்கள் எல்லாம் பசுவை தாயாக மதிக்க வேண்டும்ங்கிறார். இது என்னங்க கண்டிஷன்? வேற யாராவது ஒரு பாஜக பேச்சாளர் பேசுகிறா நான் இங்கே குறிப்பிட மாட்டேன். ஒரு மாநில முதலமைச்சர் பேசுகிறாரு. இது அரசியல் சாசனத்தில் அப்படி எதுவும் நிபந்தனை இருக்கா? நான் இந்தியாவில் பிறந்திருக்கேன், இந்தியா தாங்க என்னுடைய நாடு, என்னுடைய சொந்த நாடு, தாய் நாடு, நான் பெருமையாக சொல்கிறேங்க. ஆனால் அதுக்காக நான் வந்து பசுவை தாயாக மதிக்க வேண்டும் என்று நிபந்தனை போட இவர்கள் யார்? இந்த தூண்டுதல் இருக்கு பாருங்க, இதுதான் இந்தியாவில் அரசு இந்த மாதிரி தூண்டுதலை செய்ய ஆட்சியாளர்களை ஆளும் கட்சியை இப்படி தூண்டும் பொழுது அதுதான் தலித் மக்கள் மீது, முஸ்லிம்கள் மீது நேரடியாக வன்முறைக்கு தொடர்பு இல்லை. ஆனா இந்த மாதிரியான பேச்சுகள் உளவியல் தான் தாக்குதுங்கிறாங்க. பிரதம மந்திரி இதுக்கு முன்னாடி இப்ப சொல்லியிருக்கிறார், இந்த பசு பாதுகாப்புக்காக பண்றவங்களோட எல்லாம் சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு நீங்க வந்து சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமானவர் தான், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டரே பேசிட்டார். அதனால சொல்ல வர பிரைம் மினிஸ்டரே அதை கண்டிச்சிருது பார்த்துருக்கீங்க. இன்னொரு விஷயம், பசுவை நாங்கள் வந்து தெய்வமாக மதிக்கிறோம்னு நான் சொன்னால், தப்புன்னு சொன்னால், பசுக்கறி சாப்பிடுவேன், உங்களுக்கு பசுக்கறியை சாப்பிடுவது உங்களை உரிமைன்னு நீங்க பேசும்போது, பசுவை பாதுகாப்பது என் உரிமை நான் பேசக்கூடாதா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் பசுவை வெட்டி சாப்பிடுவேன், அதுக்கு மீட்டிங் போட்டு மேடை மேல உட்கார்ந்து அண்ணன் கூட ஒரு தடவை சாப்பிட்டு நான் பார்த்திருக்கிறேன். கண்டிப்பா அது உங்களுக்கு உரிமைன்னு நினைக்கிறீங்க. அந்த உங்களுக்கு உரிமை இருப்பதாக நீங்க சொல்லும் பொழுது அதை நான் பசுவை பாதுகாப்பேன், அதற்காக நடவடிக்கை எடுப்பேன் நான் சொன்னா எனக்கு உரிமை கிடையாதா? இது என்னங்க நியாயம்? இந்த நாட்டுல பசுவை தெய்வமாக நினைக்கிற எந்த சார் திருக்குறள் எடுத்து பாருங்க சார்.
ஒரு நாட்டுடைய பசுவுடைய வளம் குறையுதுன்னு சொன்னா அந்த நாட்டுக்கு இது இந்த ஆபத்து வருது அதுக்கு அப்படின்னு முழுமையான எக்கனாமிக்கலா அந்த உரிமை நாடு உண்டு. அப்படின்னு திருவள்ளுவரும் கூட ஆனா சேர்த்து சொல்லியிருக்காரு. சாப்பிடுபவர்களே, திருவள்ளுவர் Please ஒட்டுமொத்தமா understand. சொல்லியிருக்காரு. Please காய் understand. எதுவுமே பசுக்கு சாப்பிடாத- மட்டும் சொல்லல. இல்ல பசுவை பத்தியும் கூட சொல்லியிருக்காரு. இல்லங்க, அப்படி ஒரு தனியா சொல்லலங்க. இன்னொன்னு கொல்லாமை இன்னொரு அதிகாரத்தை விஷயம். படிச்சு பாருங்க, பொதுவா தான் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இருங்க. இன்னொரு விஷயம், நான் என்ன அதுக்கே இப்போ அந்த இதுக்கு முன்னாடி இப்போ ஆசிஃப் ஏதோ பிஜேபி வந்து ரிசர்வேஷனுக்கு எதிரான மாதிரி பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் வரும்பொழுது அதை சப்போர்ட் பண்ணது ஓலாட்டோட சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்தது பிஜேபி. நீங்கள் மறுக்கவே முடியாது. மண்டல் கமிஷன் ரெக்கமெண்டேஷனுக்கும் அயோத்தியாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அயோத்தியாவில் ராமராலயம் வர வேண்டும் ஆட்சியை கவிழ்த்ததுக்கு அந்த ரத யாத்திரை பயன்பட்டதுன்னு சொல்றாரு சார். அப்போ கொஞ்சம் ஏதோ இன்னைக்கு டிவியில் பார்க்குறவங்களுக்கு கூட புதுசாக இருக்கவங்கன்னா விஷயம் தெரியாமல், அது அந்த காலத்தோட அரசியல் 25 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் தெரியாமல் இருக்கலாம். இவங்க அதை திருத்தி சொல்லக்கூடாதுங்கிறேன். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க, நாங்கள் தெளிவாக சொன்னோம். வாஜ்பாய் அவர்கள் சொன்னார், ரத யாத்திரை அத்வானி போறாரு, அதை தடுப்பீர்கள் என்று சொன்னால் அத்வானி கைது செய்யப்பட்டால் ஆதரவு வாபஸ் வாங்குவோம்னு சொன்னோம். ஆனா நீங்க பீகார்ல உள்ள வரும்போது அகில பாரதிய வித்யார்த்தி மாணவர் அமைப்பு வந்து இடஒதுக்கீடுக்கு மண்டல் கமிஷனுக்கு எதிராக இந்தியா தவறு போராட்டம் நடத்தினாங்க. தவறு நடக்கல. தவறு தவறு சார், இங்க பாருங்க, தவறு தவறு தப்பா பேசாதீங்க தயவு செஞ்சு. ஏபிவிபி தவறு என்பதுதான் தவறு. கொஞ்சம் இருங்க. ஏபிவிபியோட நீங்க தயவு செஞ்சு நீங்க உங்களோட வெப்சைட் இதுலயும் பாருங்க, கூகுள்லயும் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கல, ஆதரவு கொடுத்துருக்கோம். பார்லிமெண்ட்ல நாங்க போட்டிருக்கிறோம் மண்டல் கமிஷனுக்கா சார். பார்லிமெண்ட்ல ரிசர்வேஷன் அந்த இது வரும்பொழுது 50% வரும்போது நாங்க சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு நீங்க பாருங்க. கம்யூனிஸ்டுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்துல இருந்தது, கிரீமி லேயர் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணணும். அவங்களும் சொன்னாங்க, நாங்களும் சொன்னோம். இப்பவும் நாங்க அதை சொல்றோம். ஆனால் நிலைப்பாடு கொஞ்சம் மாறி இருக்கு கிரீமி லேயர்ல. இல்ல அதுல ஒன்றும் தப்பு இல்ல. இல்ல கிரீமி லேயர்ங்கிறது எல்லாருமே ஏத்துக்கிற ஒரு விஷயம் தான் சார், எக்ஸப்ட் ஃபியூ. எல்லாருமே அதை ஒத்துப்பாங்க. இப்போ அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நாங்களும் ஏத்துக்கிறோம். கிரீமி லேயர் பாயிண்ட்டை நம்ம பார்க்கணும்னு சொல்றோம். ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதே போல மண்டல் கமிஷனுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அயோத்தியா இன்சிடென்ட்ல அந்த ரத யாத்திரை தடுத்தால் நாங்க ஆதரவு வாபஸ் பெற்றுடுவோம்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். அந்த மண்டல் கமிஷன்ல 27 விழுக்காடு நடுவண் அரசுல பிற்படுத்தப்பட்ட ஒரு வாய்ப்புன்னு வருகிற சமயத்தில் இந்த பிரச்சனையை எடுத்ததுதான். அதைத்தான் எல்லாரும் சுட்டி காட்டுறாங்க. இந்த நேரத்துல அவங்க இதை எடுக்கிறாங்க. இங்க பாருங்க, நீங்க அந்த நேரத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்கன்ற. அது எப்போ வந்தது, அதுக்கப்புறம் எத்தனை மாதங்கள் கழிச்சு இந்த அயோத்தியா விஷயத்துல ராமராலயமுக்காக அவர் ரத யாத்திரை ஆரம்பிச்சு எடுத்து பாருங்க. சும்மாவானா ரெண்டுத்தையும் முடிச்சு போட்டு நாங்க சப்போர்ட் பண்ண பார்லிமெண்ட்ல நாங்க சப்போர்ட் பண்றோம். பார்லிமெண்ட்ல நாங்க ஆதரிச்சிருக்கிறோம். ரிசர்வேஷன் இஷ்யூல பார்லிமெண்ட்ல பிஜேபி ஆதரிச்சு ஓட்டு போட்டுருக்கு. இந்த மாதிரி பொய் பிரச்சாரங்கள் கடந்த காலங்களில் எடுபடலை. எத்தனை நாள் சொல்லிட்டு இருக்க போறீங்க? இல்லை, தயவு செய்து அவர் தவறான தகவல் தர்றாரு. நம்ம வியூவர்ஸுக்கு உண்மையை சொல்லணும். 1990 ஆகஸ்ட் 10 விபி சிங் அரசு மண்டல் குழுவை ஏற்பதாக சொன்னது. 15 செங்கோட்டையில் அவர் பேசும் பொழுதும் அதை சொன்னார். செப்டம்பர் மாதம் 20 போல ரத யாத்திரை துவங்குது. ஒரு மாதம்தான், ரொம்ப காலம்லாம் ஒன்றும் கிடையாது. அது பற்றி அத்வானி அவர்கள் ஒரு பிரெஞ்சு நூலாசிரியரிடம் ஒரு தெளிவான பேட்டி எதிராக முழக்கமிட்டாங்களா, பேசினாங்களா? கேளுங்க. ஆமாம், அதாவது விஷயத்தை அந்த பிரெஞ்சு ஜாஃபர்லோ என்கிற கிறிஸ்டோபர் ஜாஃபர்லோவிடம் அவர் கொடுத்த பேட்டி, அதை அவர் பதிவு பண்ணியிருக்கார். அதை இதுவரைக்கும் அத்வானிஜி மறுக்கலை. அதில் தெளிவாக சொல்கிறாரு, விபி சிங் அறிவித்த உடனே மண்டல் குழுவை மிகப்பெரிய நெருக்கடி என் கட்சிக்குள்ளேருந்து எனக்கு வந்துச்சு, குறிப்பாக டெல்லியிலேருந்து. ஆகவே இந்த அரசுக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவின் ஆதரவை வாபஸ் பெறணும்னு சொன்னாங்க. இதே காரணம் தான். ஆமாம், இதுக்காகத்தான் சொன்னாங்க. ஆனால் நான் உங்ககிட்ட சொன்னேன், இப்போ உடனடியாக அதை செய்ய முடியாது, பொறுத்திருங்கள், உரிய நேரத்தில் செய்வோம் என சொன்னேன். அதன் அடிப்படையில் தான் என்ன பண்ணுறேன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு, அதை எதிர்த்து நாங்கள் அரசுக்கு தந்த ஆதரவை வாபஸ்னா அவங்க அம்பலப்பட்டு போவாங்க. ஆகவே தந்திரமாக என்ன பண்ணாங்கன்னா, ஒரே மாதத்தில் அயோத்தியை நோக்கி ராமருக்கு கோயில், பாபர் மசூதி என்கிற பிரச்சனையை திசை திருப்பி அதை ஒட்டி ரத யாத்திரை, அதை காரணமாக காமிச்சு விபி சிங் அரசை கவிழ்த்தினாங்க. இதுதான் உண்மை. ஆமாம், இங்கே உங்கள் கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க, என் கருத்தை நான் சொல்கிறேன். மக்கள் வந்து புரிந்து கொள்ளட்டும், அவங்க ரெண்டுல எதை வேணாலும் எடுத்துக்கட்டும். திரு அருணன் அவர்கள் பாருங்க, நீங்க பேசும்போது தலையிடல, நான் முடிச்சோட நீங்க பேசுங்க. டைம் இருக்கு, 2 பேர் தான் இருக்கு. அடுத்த செய்தி போயிடலாம். ஒரே நிமிஷம். இல்ல, என் கருத்தை நான் சொல்றேன். ஆகவே இவங்க வந்து இன்றைக்கு வந்து
அது என்ன மாதிரி தந்திரோபயமாக அன்றைக்கு விபி சிங் அரசை வீழ்த்தினாங்க என்பது ஒரு வரலாற்று உண்மை. இப்போ வந்து நண்பர் வந்து சொல்கிறாரு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு. நல்லது, நான் பழசுக்குள்ளே கூட போகலை. அதுதான் நான் சொன்னேன், இன்றைக்கும் முழுமையாக இடஒதுக்கீடு 27% என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அமுலாகலை. அதை அமுலாக்கிறத பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா தேவையில்லை. இன்னும் ஒன்று முடிச்சிடறேன். கிரீமி லேயரை பொறுத்த வரையில் அது தேவை என்ன நாங்களும் கருதுகிறோம். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா 27% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஆனால் 9% தான் நிரப்பப்பட்டிருக்கு. அதற்கு கிரீமி லேயர் இடையூறாக இருக்குமேயானால் அந்த கிரீமி லேயருக்குள்ள இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பாருங்க, அதிலிருந்துமாவது போட்டு ஆட்களை போட்டு 27% இடஒதுக்கீடை நிரப்பணும் என்பதுதான் எங்களுடைய கூடாது என்பது தமிழ்நாட்டில் உள்ள திராவிட இயக்கங்களுடைய அவங்களுடைய தனி விவாதம். பிரகாஷ் கரத் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பெரிய பக்க அறிக்கையில அவர் சொல்லியிருக்காரு, கிரீமி லேயரை பத்தி சொல்லியிருக்காரு. இன்னொரு தொலைக்காட்சி விவாதத்துல நாங்க 2 பேரும் கலந்துக்கும் போதும் இதே தான் சொன்னேன். அப்பவும் இது பிரெஞ்சு ரைட்டர்னாரு. நான் இவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்க மதிப்புக்கு திரு அருணன்ஜி ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, நீங்க தயவு செஞ்சு இதை காட்டுங்க. இப்படி நான் அன்னைக்கும் நான் சொன்னேன் உங்ககிட்ட, அதை நான் டினை பண்றேன். அத்வானி அவர்கள் அவருடைய புத்தகத்திலையும் கூட எந்த நீங்க நான் அடுத்த வாட்டி நம்ம கலந்துக்கும் போதோ இல்லாட்டி இதே நிகழ்ச்சியில அவங்க கூப்பிடும் போதோ நீங்க காட்டுங்க. கண்டிப்பா காமிக்கிறேன். நூலை கொண்டாந்து நூல் வச்சிருக்கேன், அதுல இருந்து நான் மேற்கொள்ள என்னுடைய நூலையும் நான் எடுத்து போடுறதுங்க. நாம என்ன சொல்றோங்க, பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்பது பாராளுமன்றத்துல தெள்ள தெளிவா காமிச்சிருக்கிறோம். அதை நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்க வந்து அதை வைத்துக்கொண்டு திருப்பி இதே பேசிட்டு இருந்தா அதான் சொல்ல வரேன். நீங்க தவறான தகவல் இந்த வாரத்துல நீங்க வந்து பதிவு செய்றீங்க. பிற்படுத்தப்பட்டவர் இடஒதுக்கீடு மண்டல கமிஷன் பரிந்துரையை முழுமையா நீங்க ஏற்கறீங்க சார். என்னங்க நாங்க என்ன ராகவன் இண்டிவிஜுவல் ஆனாங்க பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல சார் பிஜேபி தான் கேக்குறேன் சார். இங்க பாருங்க, பிஜேபி ஏத்து தானங்க பார்லிமெண்ட்ல ஓட்ட போட்டுருக்கோம். என்ன பேசுறீங்க நீங்க? 96 இல்ல நான் இன்னும் சொல்றேன், இவங்களும் போட்டாங்க. ஆமா நாங்களும் போட்டோம், எல்லாரும் தான் போட்டுருக்கோம். எல்லாரும் போட்டுருக்கோம். நாங்க கேக்குறோம் இப்ப அமுலாக்கு 27% அமுலாக்கு கேக்குறோம். நீங்க தயவு செஞ்சு அதுக்கு வாங்க. நீங்க டிஸ்கஷன்ஸ் முழுக்க பாருங்க, பார்லிமெண்ட் டிஸ்கஷன் அங்க இருக்கும், எடுத்து படிங்க. என்ன பேசணும், பிஜேபி தலைவர்கள் என்ன பேசினாங்கன்னு படிங்க. அதனால இந்த மாதிரி பொய்யான பிரச்சாரங்கள் நீங்க 85ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க. எடுபடலைங்கிறது கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ஸ்ட்ராட்டஜியை மாத்துங்க. உங்களுடைய பிஜேபிக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி நீங்க வெற்றி பெறணும், பிஜேபி தோற்கூட தப்பு கிடையாது. ஒரு அரசியல் கட்சி நீங்க வரணும், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி மாத்துங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி 30 வருஷமா தோத்துட்டே இருக்கு. வெறும் வெற்றி தோல்வியை வச்சு கொள்கைகள் எந்த அளவுக்கு வேறுபடுது அப்படிங்கிறது குறித்து இந்த விஷயம் குறித்து கொஞ்சம் விரிவாகவே பேசிட்டோம். நம்ம அடுத்த செய்திக்கு நம்ம போகலான்னு பார்க்குறேன். காவிரி பிரச்சனை, அந்த மேகதாது பிரச்சனை எந்த அளவுக்கு தமிழக சட்டசபையில் தினமும் எதிரொலித்து கொண்டிருக்கு. கட்சிகள், விவசாய அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பாஜக கூட அந்த கடையெடுப்பு போராட்டத்தில் கலந்து கொள்வதா, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் நடுவண் அமைச்சர் அனந்தகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். பிஜேபியை சேர்ந்தவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எந்த விதத்திலையும் கர்நாடகாவுக்கு பாதிப்பு ஏற்படாது, தமிழகத்தின் முயற்சியை முறியடிப்போம்னு சொல்லியிருக்கிறார். இப்போ தமிழக அரசு நீதிமன்றத்தை நாடுவதாக இருக்கட்டும், எந்த விஷயமா இருந்தாலும் நாங்கள் அதை முறியடிப்போம் அப்படின்னு ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு நடுவண் அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கர்நாடகாவை சேர்ந்த பிஜேபி இல்லை, ஒரு நடுவண் அமைச்சர். ஒன்றும் சந்தேகம் இல்லை, துரதிருஷ்டவசமானது. ஒரு அமைச்சர் இப்படி பேசியிருக்கூடாதுங்க தான் நான் சொல்கிறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தமிழக அரசாங்கம் உரிமைகளை நீதிமன்றத்தில் போய் கொண்டு போய் போகணும். அது திமுக அதிமுக எல்லா அரசாங்கம் போகணும். அப்போ நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குது. இப்போ நீதிமன்றம் வந்து அட்வர்ஸாக தீர்ப்பு கொடுத்து, ஆனாலும் தமிழக அரசாங்கம் அதை உடம்புப்படியாக இருந்து கொடுத்தே ஆனாலும் பந்து நடத்துகிறோன்னு சொன்னால் ஒரு லாஜிக் இருக்குது. நீங்கள் பாருங்கள், நீதிமன்றம் இந்த தீர்ப்பு கொடுத்தும் கூட இப்படி மாதிரி முரண்டு பிடிக்கிறாங்க தமிழ்நாடு அரசாங்கம்னு சொன்னால் நியாயம் இருக்குது. இங்கே நீதிமன்றத்தோட தீர்ப்பு எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்குது. இந்த இடத்துல இது அரசியல் துரதிருஷ்டவசமா சாதகமா இருக்கு. நடுவர்மன்ற தீர்ப்புல இருந்து எல்லாமே தண்ணி கொடுக்கணும் தான் சொல்லுது. ஆனா அந்த விஷயம் வந்து நடைபெறவே இல்லை. இல்லை ஒரு தடவை மற்றும் ஷட்டர் பண்ணார் முதலமைச்சராக இருக்கும் பொழுது. இது அன்ஃபார்ச்சுனேட். நம்ம வந்து இதில் வந்து இதை வந்து அது சரின்னு சொல்வதற்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் கடந்த முறையும் சரி, அது விஜயகாந்த் போனாலும் சரி, யார் கூட ஆல் பார்ட்டி மீட்டிங் போனாலும் நம்ம தமிழ்நாடு பிஜேபி இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறோம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு மத்திய அமைச்சர் பேசுவது துரதிருஷ்டவசமானது. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து மத்திய அமைச்சர் இருக்கிற பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் நிறைய. நம்ம அவருக்கு எந்த உரிமை இருக்கோ, அவர் வேணும்னா அவர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர்ங்கிறதுனால அந்த மாதிரி பேசியிருக்கலாம். அவர் பிரதமரை சந்தித்து இதை முறையிட முடியும் என்று சொன்னால், இங்கே இருக்கிற பிஜேபியினுடைய லீடர்ஸும் எங்களுடைய மத்திய அமைச்சரும் பிரதமரை சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது, பேசவும் முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி முல்லை பெரியாறில் நீதிமன்றத்தினுடைய ஆணை நிறைவேற்றப்பட்டதோ அதே போல் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய ஆணையை நிறைவேற்றுவதற்கு எல்லா முயற்சியும் எடுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்குது. அதான் இப்போ நமது மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறாரு, ராகவன் அவர்கள் ஆதரவாக பேசுகிறாங்க, தமிழிசை அவர்கள் ஆதரவாக பேசுகிறாங்க.
ஆனால் இந்த வட்டத்துக்குள்ளேயே இது முடிஞ்சு போயிருது. அப்படிதானே பாக்குறோம். கடந்த கால வரலாறு அப்படிதானே இருக்கு. நீங்க ஆதரவா பேசுறீங்க. இது வந்து நான் எதுக்கும் ஆனா சென்ட்ரல்ல இருந்து இதுவரை எந்த இதுமே வந்தது கிடையாது. எந்த ஆதரவும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க முல்லை பெரியாறு இன்னைக்கு எத்தனையோ வழக்குகளை போயிட்டு எத்தனையோ ஆர்டர் கையில வச்சிருந்தாங்க. இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னு சொன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே பண்ணிச்சு. 142 அடி இன்னைக்கு இருக்குதுன்னு சொன்னா எத்தனை அது நீதிமன்றம் பண்ணுச்சுன்னு சொல்ல மாட்டீங்களா? இல்ல அதுக்கு போட வேண்டியது. இப்ப நீதிமன்றம் தான் இங்கேயும் கூட தான் காவேரியில் கூட தான் நீதிமன்றம் உத்தரவு போட்டுருக்குது. அப்ப ஏன் மத்திய அரசாங்கம் நமக்கு மத்திய அரசாங்கம் தானே அந்த ட்ரிபியூனல் அமைக்கணும். இது டெம்பரரியா இருக்கு. காங்கிரஸ் கவர்மெண்ட் டெம்பரரியா பண்ணாங்க, அது சரியா வரல, இப்ப இப்படி இருக்கு, பர்மனெண்டா பண்ணணும். இது மத்திய அரசாங்கத்தோட ரோல் இருக்கு. இப்ப முல்லை பெரியார்லயும் எல்லாம் நீதிமன்ற ஆணைக்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தோட ரோல் ஒன்று இருந்தது. அந்த ரோல் கடந்த காலங்களில் செய்யலை, இப்ப செய்ய வச்சோம். அதனால 142 அடி இருக்கு. இதுலயும் செய்யணும். ஆனா அதே நேரத்துல அதுக்கு சில பொதுவா விஷயங்களை பொதுவா நீங்க இல்ல பொதுவா எல்லாரும் தெரியுமா என்னமா சொல்றாங்க, பாஜக கர்நாடகா அளவுக்கு கேரளாவுல இல்ல இல்ல அதனால அது செஞ்சிட்டாங்க. நீங்க இப்படி பாக்குற இப்படி கம்பேர் பண்ணுவோம். கேரளால இருக்கு பிஜேபி அதனால செய்ய மாட்டாங்க. சரி, இல்ல இந்த வாதங்கள்லாம் நானும் கேட்டிருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இப்போ கேரளா தமிழ்நாடுன்னு போது சமீபத்திய தேர்தலில் கேரளா 10% ஓட்டு வாங்கிட்டோம், தமிழ்நாட்டில் 2% ஓட்டு வாங்கினோம், 3% ஓட்டு வாங்கினோம். அப்போ கேரளாக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே, தமிழ்நாடுக்கு தான் வந்தது. இப்படி பேச முடியாது. ஒரு அரசாங்கம் ஒப்பீட்டளவுல கர்நாடகா ஒப்பிடும்போது கேரளா வந்து ரொம்ப பலவீனமா இருக்குல்ல பாஜக. ஒரு நிமிஷம், அதாவதுங்க பல விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இருக்கிறது துரதிருஷ்டவசமானது. அது எங்களுக்கும் இருக்கு, காங்கிரஸுக்கும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு தான் சில விஷயங்கள் அவுட் ஆஃப் கோர்ட் பண்ணணும். அதுக்கு வாஜ்பாய் இருந்தால் பண்ணார். 9 மணி நேரம் உட்கார்ந்தார். இந்த 5 ஸ்டேட் இருக்கு பாரு, 5 மாநிலம், இதை தொடர்புடைய மாநிலங்கள் 5 முதலமைச்சரும் அப்போ ஒன்று கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் நடந்தது, இங்கே இவர் பட்டேல் இருந்தார், இந்த ஜனதாதள், இந்த மாதிரி இருந்த 5 முதலமைச்சரை வைத்து கொண்டு ஒரு தீர்வை கொண்டு வந்தார். இங்கே கலைஞர் இருந்தார் அப்போ. ஆனால் அந்த மாதிரி சில தீர்வுகள் வரும்பொழுது தொடர முடியாமல் போச்சு. பிஜேபி கவர்மெண்ட் தொடரல, அடுத்து இங்கே டிஎம்கே கவர்மெண்ட் அங்கங்கே தொடராமல் போயிடுச்சு. கம்யூனிஸ்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் வந்துட்டாங்க. இது அதை தொடர முடியாமல் போனதுனால அந்த அந்த டீல் கர்நாடகத்தில் பாஜக வந்தது. அதுக்கப்புறம் கர்நாடகத்தில் பாஜக வந்தது. நான் அதுதான் சொல்ல வரேன். அப்போ கர்நாடகாவில் பிஜேபி வந்தது. அப்பதான் ஷட்டர் வந்து இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்ல நம்ம தமிழ்நாடு போய் தான் ஆர்டர் வாங்கலை, திறந்த உடனே திறந்து விட்டார். ஜெகதீஷ் ஷட்டர் இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஸ்பேன் அவர் இருந்தது, அது நடந்தது அப்போ. ஸோ இது வந்து இது நம்ம இப்படி சப்பக்கட்டு கட்டுறதுலாம் ஒன்றும் கிடையாது. துரதிருஷ்டவசமான விஷயம் இது. ஆனா ரோட் பாலிடிக்ஸ்க்கு ஒரு ரோல் உண்டு. கர்நாடகால பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் கேரளால வீக்கா இருக்கிறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அப்படி இருந்தா நாங்க ஏன் சப்போர்ட் பண்றோம்? தமிழ்நாடு பிஜேபி இந்த ஸ்டாண்ட் தான் எடுக்கிறோம். நாங்க அப்படி எடுக்கலையே. நீங்க சப்போர்ட் பண்றதே எடுக்க மாட்டீங்க. காங்கிரஸும் அத தான் சொல்றாங்க. நீங்க அப்படி கிடையாதுங்கறேன். நான் அதுக்கு தான் அப்படி வோட் பேங்க் பாலிடிக்ஸ். ஒரு நிமிஷம், எவ்வளவு போல்டா அவர் பேசுறாரு. I wanted to recollect one thing. வாஜ்பாய் இந்த மாதிரி ஒரு இது கொண்டு வரும்போது, சொல்யூஷன் கொண்டு வரும்போது, அப்ப எங்களோட கூட்டணி அண்ணா திமுக, தமிழ்நாட்டில் ஆட்சி திமுக, கலைஞர் இருந்தார். ஜெயலலிதா அவர்கள் இது எதிர்த்தாங்க. இந்த அந்த நெகோசியேஷனை, அந்த தீர்வை எதிர்த்தாங்க. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது எதிர்த்து அறிக்கை எல்லாமே விட்டாங்க. அதனால அந்த இடத்துல எங்களோட கூட்டணி கூட நாங்க பார்க்கல. வைக்கிற குற்றச்சாட்டு இல்லங்க, அந்த இடத்துல நாங்க கூட்டணி பத்தி பார்க்கலன்னு சொல்ல வரேன். அனைத்து கட்சி கூட்டம் நடத்த மாட்டாங்கங்கிறது நீங்க பொதுவா அந்த ரெண்டு திராவிட கட்சி. வாஜ்பாய் 9 மணி நேரம் ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்கார்ந்தாரு, அந்த மாதிரி செஞ்சாரு. இப்பவும் கூட அடுத்த ஸ்டெப் செய்யணுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசக்கூடாதுங்கிறது நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மாநில எங்களுடைய அமைச்சர் நிச்சயமா பிரைம் மினிஸ்டர் சந்திப்பாரு. இந்த விஷயத்துல விரைந்து தீர்வு காணணும். அதே நேரத்தில் எத்தனையோ சிக்கல்களும் இருக்கிற பிரச்சனைங்கிறதும், ஏன்னா சிக்கல்களில் தீர்க்கணும்னு எப்போ தீர்த்துக்கலாமே, இத்தனை வருஷமா இழுத்துட்டு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இந்த சிக்கல்களுக்கு தீர்வு காணணும். அது பெரிய எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. அது தமிழ்நாட்டில் கூட திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அண்ணா திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆல்பாடி மீட்டிங் வர மாட்டாங்க. தேசிய கட்சிகள் ஒரு தப்பிக்கிற ஒரு விஷயம் நடக்குது. திமுக ஒன்னு சேர சொல்லுங்க, அது நடக்கல அப்படிங்கிறப்ப உண்மையான அக்கறை இருந்தா தேசிய கட்சிகள் செய்யலாம். நான் அவங்க 2 பேரும் ஒன்னாகும் அப்படிலாம் நான் சொல்ல வரலங்க. இப்போ ஒன்னாக முடியாது. எல்லாரும் இப்போ அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கு. அவருக்கு 2 பேரும் ஒன்னா இருந்தா இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு வேற வேற கட்சியில உட்கார்ந்துருக்கோம். அதனால துரதிருஷ்டவசமான விஷயம். திமுக ஒன்னு சேர வந்துட சொல்லுங்க, வர சொல்லுங்க. கம்யூனிஸ்ட் அவங்க இல்ல நான் என்ன சொல்ல வரேன் வந்து, ஒரு கர்நாடகத்தை சார்ந்த ஒரு அமைச்சர் பேசினா அது நம்ம புரிஞ்சுக்கலாம். ரொம்ப வேதனைக்கு மத்திய அமைச்சர் வந்து இப்படி பேசியிருப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவர் துரதிஷ்டங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. பர்மிஷன் கேரளாவிலையும் கூட 2 அந்த இதுல முல்லை பெரியார் அவங்க ஸ்டாண்ட், நான் என்ன சொல்றேன், அதையும் கூட நான் பண்ணலன்னு தான் சொல்றாரு. உங்க நிலையே அவங்க நிலையே ஒண்ணுங்கனால நீங்க அவங்களை எங்களோட அப்போஸ் பண்ணல, நீங்க அப்போஸ் பண்ணல தான் நான் இல்லன்னு சொல்லல. கேரளால கம்யூனிஸ்ட் என்ன ஸ்டாண்ட் எடுத்த முல்லை பெரியார்ல, அதனால தான் நீங்க ப்ளேம் பண்ணாத காரணம் ஒரே நிலைங்கனால, வேற வழி இல்லங்கனால நீங்க ப்ளேம் பண்ணல. அத துரதிருஷ்டவசம் சொல்லிட்டேன். அப்புறம் சொல்லணும் அவர் கேரளாங்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், அடிப்படையான இருங்க நீங்க நிறைய பேசிட்டீங்க, நான் அதான் பொறுமையா கடைசியா தான் சொன்னேன். அதான் சொல்ல வரேன். அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, ஒரு மாநிலத்தை சார்ந்தவங்க
கர்நாடகத்தை சார்ந்த அவங்களுடைய உரிமையை பேசுகிறாங்க, கேரளத்தை சார்ந்தவங்க பேசுகிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் அதை பற்றி பேசணும். நம்ம இன்னும் உரிமையோடு ஓங்கி குரல் கொடுத்து பேசுகிறோமா என்பதுதான் உள்ள பிரச்சனை. பேசணும், ஒற்றுமையாக பேசணும், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாங்க. அது சரியாக தவறா என்பதுக்குள் கூட நான் இப்போ போகலை. இங்கே பிரச்சனை வந்து அதுவே அல்ல, மத்திய அமைச்சர் பேசுகிறார். இது மத்திய அமைச்சர் என்பது இந்தியா முழுக்க. அவர் கர்நாடகத்துக்கும் அவர் தான் மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டுக்கும் அவர் தான் மத்திய அமைச்சர். ஆனால் அவர் என்ன பேசுகிறாரு, கர்நாடகத்தினுடைய நலனையும் கவனத்தில் வச்சுக்கணும் என்று இப்படி பதமாக சொன்னால் கூட புரிஞ்சுக்கலாம். தமிழக நலன் கர்நாடக நலன் ரெண்டையும் மனசில் வச்சுக்கிட்டு மத்திய அரசு நிலைப்பாடு எடுக்குன்னு சொன்னால் கூட புரிந்து கொள்ளலாம். ஐயா மத்திய அமைச்சர் அப்படி பேசு. இங்கே என்ன கொடுமையான பேச்சு என்றால், தமிழக அரசின் முயற்சிகளை முறியடிப்போம் அப்படி என்று ஒரு மத்திய அமைச்சரே பேசினா இந்த மத்திய அரசிடமிருந்து தமிழகத்துக்கு நீதி கிடைக்குமா என்கிற கேள்வி அல்லவா எழுகிறது. அதில் அவர் உள்ளுக்க நீங்கள் பூராத்தையும் பேச்ச பூரா படித்து பாருங்க. இது ஒரு மோசமான வாக்கியம். இன்னொரு வாக்கியம் என்னன்னா, தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் உச்ச நீதிமன்றத்தின் வழியாக சென்று மத்திய அரசுக்கு நிர்பந்தம் தருகிற தந்திரத்தை கடைபிடிக்கிறார்னு பேசியிருக்காருங்க. இது என்னங்க கொடுமை? நமக்கு என்னங்க வழி இருக்குது? நம்ம கர்நாடக அரசிட்ட கேட்குறோம், நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்க, அவரும் நண்பரும் ஏற்றுக்கொண்டார். உச்ச நீதிமன்ற நடுவர் மன்ற தீர்ப்பிலிருந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரைக்கும் வந்தாச்சு. கடைசியில் காவேரி நீர் எது வரைக்கும் வந்துருச்சுன்னா அரசிதழ் வரைக்கும் வந்துருச்சு. தஞ்சை தரணிக்கு தான் வரல. அதை கொண்டு வருகிற வேலையை மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு 13 வருடத்துக்கு மேல போராட வேண்டியிருந்தது. அதுக்கு நான் அதெல்லாம் கவனமாக தான் சொல்றேன். அதுலயும் வந்துருச்சு. ஆனா தண்ணீர் வந்து கெசட்ல தான் வந்துச்சே தவிர நம்ம நதிக்கு வந்து சேரல, தமிழ்நாட்டில் உள்ள பகுதிக்கு வந்து சேரல. அப்படி என்றால் மத்திய மாநில அரசுகளுக்கு தான் பிரதான பொறுப்பு, குறிப்பாக மத்திய அரசுக்கு. அவங்க வந்து அந்த இடைக்காலத்தில் காங்கிரஸ்காரங்க பண்ண கூத்தெல்லாம் உண்மைதான், நான் நேரம் கருதி அதுக்குள்ளே போகலை. ஆனால் இன்றைக்கு தமிழகத்துக்கு நாங்கள் நியாயம் வழங்கக்கூடிய ஒரு கட்சி தான், ஆட்சி தான் மத்தியில் இருக்குது என்று நண்பர் சொன்னால் எப்படி ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசலாம்? நான் ஏற்கனவே வெங்கையா நாயுடு அவர்கள் இதே போல் பேசினார். தொடர்ந்து இவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். அவன் நண்பர் வந்து நல்லா சொன்னார், அது கட்சிக்காரங்க அப்படி தான் சொல்ல முடியும், துரதிருஷ்டவசமானது என்கிற ஒரு பொருத்தமான வார்த்தை போட்டு நான் என்ன நண்பர்கிட்ட கேட்டுக்கொள்வேன்னா, தயவு செய்து இத்தகைய பேச்சுக்கள் பேசியது தவறு என்று கட்சியினுடைய அகில இந்திய தலைமை சொல்லுமா? அல்லது மோடி அவர்கள் சொல்லுவார்களா? அல்லது இனிமேல் இப்படி பேச மாட்டோம் என்று அமைச்சர் சொல்லுவார்? நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த பிரச்சனை குறித்து. ஏன்னா இந்த பிரச்சனை குறித்து அவர் ஆரம்பத்திலே அவருமே அதை ஒரே ஸ்டாண்ட்ல இருந்து இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லி தான் அவரும் ஆரம்பிச்சாரு. இந்த முதல் பார்வை நிகழ்ச்சியை பொறுத்தவரையும் மாநில அரசு மத்திய அரசு பல்வேறு விஷயங்கள்ல அரசு என்ன செய்திருக்கணும், நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்னு ஒரு விரிவான ஒரு திறனாய்வாகவே இந்த முதல் பார்வை நிகழ்ச்சி இருந்தது. அதற்காக உங்கள் இருவருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.